Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. ஜி தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற படம் டூரிஸ்ட் ஃபேமிலி. சசிகுமார் நடிப்புலையும் சிம்ரன் நடிப்புலையும் வெளியாகிருக்கிற படம். ரொம்ப பிரமாதமான படம்னு சொல்லுவேன். இப்போ இந்த ரீசெண்ட் டைமில் வந்த ஒரு ஃபேமிலி படம். படத்தோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, இலங்கை ஸ்ரீலங்காவிலேருந்து அகதிகளாக தப்பிச்சு ஒரு குடும்பம் வந்து போட்டில் ஏறி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. அவங்க அங்கேருந்து சென்னைக்கு வந்துடுறாங்க. அங்கே வந்து அவங்க எப்படிலாம் கஷ்டப்படுறாங்க, அவங்க குடும்பத்துக்குள்ளே என்னெல்லாம் நடக்குதுங்கிறது தான் படத்தோட டோட்டல் ஸ்டோரியே. ரொம்ப அழகாக இயக்கியிருக்காருன்னு சொல்லுவேன் அபிசன் ஜீவித். அதாவது வந்து அவர் புதுமுக இயக்குனர். ரொம்ப அழகாகவே இருக்குது. அதாவது படத்தை பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப ஒரு பிரமாதம் என்னென்னா, நான் எப்படி ஒரு புது இயக்குனரால் இந்த படத்தை இவ்வளோ இதாக எடுக்க முடிஞ்சுன்னு தான் அங்கேருந்த எல்லாரோட கேள்வியுமா இருந்துச்சு. ஸோ அவருக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். மிகப்பெரிய இயக்குனராக வருவார். அவரும் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாரு. அவரோட போர்ஷன், அவர் வந்த எல்லா இடத்துலையுமே அவர் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருந்தார். அவரோட கேரக்டர் அந்த படத்தில் கரெக்டாக வந்து பொருத்தி இருந்து கரெக்டாக அந்த கேரக்டர் க்ளோஸ் பண்ணியிருந்தாரு. அந்த விதத்தில் அவர் வந்து அந்த இடத்துல ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு தான் எல்லாருமே சொன்னாங்க. சசிகுமார் சாரோட நடிப்பு இந்த படத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோல். சசிகுமார் சாரை இந்த மாதிரி ஒரு இதில் பார்த்துருக்கவே முடியாது. ஏன்னா வந்துட்டு அவர் வந்தாலே கத்தி ரத்தம் அப்படின்னு தான் எங்கேயாவது இருக்கும். கண்டிப்பாக ஒரு ஃபைட்டாவது இருக்கும். இந்த படத்தில் அவரே சொல்லியிருப்பாரு, வெங்காயம் கட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஒரே ஒரு சீனில் மட்டும்தான் கத்தியவே தொட்டிருப்பேன்னு. ஸோ ஃபுல் ஃபன்னாக இந்த படத்தை கொண்டு போயிருக்காங்க. சிம்ரன் மேடம் சொல்லவே வேணாம். இப்போ ரீசெண்டாக ஜிபியூவில் வந்துட்டு பயங்கரமாக கலக்கியிருந்தாங்க. அதான் வந்து ஒரு சின்ன சீனுக்கு வந்தாலும் அவ்வளோ ஒரு எனர்ஜியாக இருந்துச்சு. இந்த படத்தில் டோட்டலாக ஹோம்லி லுக்கு டோட்டலாகவே மாறி இருந்தாங்கன்னு தான் சொல்ல முடியும். அந்த மாதிரி இந்த படத்தை வந்து ரொம்ப பிரமாதமாகவே நடிச்சிருந்தாங்க. அந்த படத்தில் மிதுன் ஜெய்சங்கர், அதான் ஆவேசம் படமில் நடித்த ஒரு மலையாள பையன், அந்த பையனும் சரி, கமலேஷ்ன்னு சொல்லி ஒரு சின்ன பையனும் சரி, ரெண்டு பேருமே பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. ரெண்டு பேருமே அவங்களோட ஃபுல் எஃபோர்ட் அந்த படத்தில் போட்டிருந்தாங்கன்னு சொல்ல முடியும். கண்டிப்பாக படம் முடிஞ்சு போகிறப்ப இந்த ரெண்டு பேருமே மைண்டில் நிற்பாங்க. அந்தளவுக்கு ரெண்டு பேருமே இந்த படத்தில் ட்ராவல் ஆகிருந்தாங்க. கூட வந்து யோகி பாபு, அதான் வந்து மாமாவாக வந்திருப்பார் பசங்களுக்கு. அவர் வந்து சீனில் அவர் வந்து சிரிக்க வைக்கணும்னு எப்பயும் போல் முயற்சி பண்ணார். ஆனால் அந்த யோகி பாபுவெல்லாம் பீட் பண்ணுற அளவுக்கு அந்த சின்ன பையன் வந்து பயங்கரமாக பண்ணியிருந்தான். அது வந்து கண்டிப்பாக படம் பார்க்குறப்ப எல்லாருமே ஃபீல் பண்ணுவீங்க. படத்தில் வந்து கூட வந்து அது மாதிரி ஆர்டிஸ்ட் கேட்டிங்கன்னா எம்எஸ் பாஸ்கர், ரமேஷ் திலக்குன்னு வந்துட்டு ஒரு பெரிய ஒரு பட்டாளமே இந்த படத்துலேயே நடிச்சிருந்தாலும் ஒவ்வொரு கேரக்டரையும் கரெக்டாக வந்து இயக்குனர் வந்து செலக்ட் பண்ணி அந்தந்த இடத்துல வச்சுருந்துருக்கிறாரு. படம் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு குடும்ப படம். அதான் வந்து அன்பு தான் எல்லாமே அப்படிங்கிறத வந்து சொல்ல வந்தது தான் இந்த படத்தில் வந்து ஒரு மைய கருத்து. நம்ம கடைசியில் முடிகிறப்ப கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு லவ் இல்லையே, லவ் வேணும் அப்படிங்கிறத வந்து கண்கலங்க வச்சுருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஹார்ட்டை வந்து டச் பண்ணுற அளவுக்கு ரொம்ப ஒரு பிரமாதமான படம். லாஸ்ட்டாக வந்து நடித்த அயோத்தி படம் வந்து சசிகுமார் சார் வந்து சொல்லியிருப்பார், அந்த படம் பார்த்துட்டு எல்லாருமே ஒரு ஃபீல் ஆனாங்கல்ல, அந்த ஃபீல் வந்து இந்த படத்துலையும் கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா நான் பார்த்த அனுபவத்தில் சொல்கிறேன், அந்த படம் பார்த்துட்டு நிறைய பேர் அழுதுட்டு வெளியே வந்தாங்க. இந்த படம் பார்த்துட்டும் கண்கலங்கி தான் வந்து எல்லாருமே வந்து சசிகுமார் சாரை பார்த்தாங்க. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு ரொம்ப டச்சாக இருந்துச்சு. ஆனால் படத்தில் காமெடின்னு கேட்டிங்கன்னா அதுவும் வந்து ஃபுல்லாகவே ஃபன்னாகவே இருந்துச்சு. சீரியஸ்னஸ்ன்னு கேட்டிங்கன்னா அதை வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கும், அதனாலேயே அந்த ஒரு சம்பவத்தை தொடர்ச்சியாக தொடர்ந்து வருவாங்க. ஆனால் அதுவும் வந்து ஒரு பயங்கரமான ஒரு இடத்துல வந்து முடிச்சிருந்தது வந்து ரொம்ப பயங்கரமாகவே இருந்துச்சு படம். நான் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்த படம் வந்து இந்த படம் தான் சொல்லுவேன், டூரிஸ்ட் ஃபேமிலி. கண்டிப்பாக எல்லாருமே ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். டேரக்டரை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா அவர் நடிச்சிருந்தாருன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இதில் வந்து சசிகுமார் சாரே பர்டிகுலராக சொல்லியிருந்தார். அவர் எக்ஸ்பிளனேஷன் பண்ணப்பும் சரி, அந்த ஸ்டோரியை வந்து எல்லார்ட்டையும் சொன்ன விதமும் சரி, அவர் இந்த படத்தில் நடிச்சிருந்தோம். பிரதீப் ரங்கநாதன் மாதிரி ஒரு மிகப்பெரிய இயக்குனராக இவனும் வருவான். ஏன்னா வந்து அவனோட ஸ்டார்டிங் படத்தில் வந்து இப்படி தான் சின்னதாக ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தான். இந்த படத்தில் அவனும் நடிக்கிறான். எல்லா கேரக்டரையும் உள்வாங்கி அவனே நடித்து காட்டுறான். அது வந்து ரொம்ப வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த டைரக்டர் கண்டிப்பாக ஒரு பெரிய இயக்குனராக வருவாருங்கிறது எல்லாரோட சினிமா வட்டாரத்தில் இருக்க எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கையாக வந்திருக்கிறாரு. ஸோ டைரக்டருக்கு வாழ்த்துக்கள், மொத்த படம் டீமுக்கு வாழ்த்துக்கள். கண்டிப்பாக எல்லாருமே போய் ஃபேமிலியோடு கொண்டாட வேண்டிய படம் இந்த படம். ஸோ தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி படங்களை தான் வந்து ஓட வச்சாதான் மலையாள சினிமாவை வந்து பீட் பண்ண முடியும். ஏன்னா மலையாளத்துலேயும் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு படங்கள் வரப்போ அதை வந்து தமிழ் மக்கள் வந்து கொண்டாடுறப்ப, தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு படம் வந்திருக்கப்ப இதை கண்டிப்பாக எல்லோரும் கொண்டாடி தான் ஆகணும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள். நன்றி.